ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு 1 hour ட்ராவலில் வந்து ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதுக்கோசரம் நான் எங்கள் வீட்டுக்காரர் தம்பியுமே வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்திருக்க டேம் பார்த்தீங்க அப்படின்னா மலம்புலா டேமு. இது வந்து நாங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 1 hour to 1.5 hours ட்ராவல் தான். அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டோம். வந்து என்ட்ரன்ஸ்லேயே செம்ம புத்தா ஸ்டாச்சு பார்த்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை கிட்டேலாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான டே அப்படின்னா என்னோடய பர்த்டே. அதனால் வந்து வெளியே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவுட்டிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. தம்பிக்கு வந்ததையுமே என் தம்பி இதை வாங்கி கொடுத்தனால அவன் வந்து நான் இப்போ நடக்க நல்லாவே பழகிட்டான். அதனால் அதை வச்சுட்டு நடந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்தான். நாங்கள் வந்து ரொம்ப வெயிலில் போனனால ஒன்றும் முடியல. அதே மாதிரி நாங்கள் போன நேரத்தில் அந்த ஃபவுண்டெயின் அதெல்லாம் போட்டு விட்டாங்க. அந்த தண்ணியில எல்லாம் தம்பி போய் மகிழ்குட்டி அந்த தண்ணியில பார்த்துட்டு விளையாண்டுட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு தண்ணியில் விளையாடுறதுன்னு அவ்வளோ பிடிக்குது. எவ்வளோ ஜாலியாக ஆயிடுறான். அதே மாதிரி அந்த தண்ணியில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்க மாமா வந்து போஸ் கூடா ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே அந்த வீலை கொண்டு போய் ரிட்டன் கொடுத்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அதே மாதிரி நாங்கள் வந்து நல்ல வெயில் நேரத்தில் போயிட்டோம். பட் ஈவினிங் டயத்தில் போயிருந்தா தான் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4 o'clock மேலே போயிருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி அவன் தம்பி வச்சு என் தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அவர் வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்காரு இப்படி 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 உட்காந்து. அதே மாதிரி நான் ஃபோட்டோக்கு நிற்கிறேன் அப்படி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற தம்பி அப்படியே ஏதோ குறுக்க வந்து இதை வச்சு விளையாண்டுட்டே இருந்தான். அந்த ஃபுல் டேவுமே அவன் இதே தான், யாருக்கிட்டையுமே தரல. குர்ரா தம்பி கொஞ்சமாச்சு நாங்கள் ஓட்டிகிட்டு வரனாலுமே தராமல் அவனே ஏதோ விளையாண்டுட்டு இருந்தான். இதுவுமே அவனுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதே மாதிரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, அவன் பாட்டில் விளையாண்டுட்டு இருந்தான், தூக்க சொல்லலை. இந்த டேமில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக கார்டன் இருக்கும். மேலே தான் நம்ம போய் டேம் மேலே இருக்கும். அதை மேலே இருக்கும். கீழே ஃபுல்லாகவே கார்டன் இருக்கும். சூப்பராக இருக்கும். கீழே இருக்க கார்டன் எல்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃப்ளவர்ஸில் தான், ஃபுல்லாமே ஃப்ளவர் தான். சூப்பராகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோப்பில் போகலாம். அதே மாதிரி இதில் போட்டிங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போனோம். பட் நாங்கள் போன நேரம் என்னமோ லக் அப்படி எதுவுமே விடலை. ரொம்ப வெயிலாக இருந்தனால கொஞ்சம் வெயில் தாழ்ந்த ஒரு 4-5 மணிக்கு தான் விடுவேன்ட்டாங்க. நாங்கள் ஒரு 11 o'clock பக்கம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் டேமில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா வெயில் காலம் வேறீங்களா, அதனால ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்கு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம டேமுக்கு போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே இதெல்லாம் பார்த்துட்டே போகலாம். அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் போயிட்டு அந்த சைட் போகணும். அதே மாதிரி இந்த பிரிட்ஜில் போகும்போது அப்படியே இதை ஆட்டி விட்டுட்டே போயிட்டு இருந்தோம் நானும் என் தம்பியும். நான் போகிறத பார்த்து அவன் பின்னாடி நின்றுட்டு அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தான். அப்புறம் மறுபடியும் வந்து நடுவில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அதே நம்பி வந்தா மறுபடியும் ஆட்டினா. அப்புறம் தம்பி இருக்காண்டா வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தோம் நானும் என் பையனும். அதுக்கப்புறம் விட்டாச்சு. அப்புறம் தம்பிக்கு வந்து கீழே இருந்து மேலே இருந்து நாங்கள் வந்து காட்டிட்டு இருக்கோம், இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது அப்படின்னா தம்பி வந்து பாப்பா நல்லாவே. அதனால ஃபிஷ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் காட்டிகிட்டு இருந்தேன். தம்பியும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாரு. நாங்கள் ரோப் போட்டிங் ரெண்டையுமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் டயத்தில் போனால் தான் நம்மளால் வந்து ரோப்பு போட்டிங்கு எல்லாமே போக முடியும். அதே மாதிரி இந்த டேமில் பார்த்திங்கன்னா 4 சட்ரஸ் இருக்குது. ஆனால் தண்ணி அதுவும் எடுத்தெல்லாம் உள்ள. ஸோ சும்மா பார்த்துட்டு அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த ரோப்பெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. பட் நாங்கள் போகல, தம்பி வச்சுட்டு போக முடியல. நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ரோப்பில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இதோட டேமோட சைடு வியூக்கு வந்துட்டோம். இதில் தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் போய் தான் நம்ம மேலே போகணும். கம்மி ஸ்டெப்ஸ் தான், சீக்கிரம் ஏறிடலாம். அது அப்பயும் நான் தம்பியை வந்து அவங்க மாமாட்ட கொடுத்து பிடிக்க வச்சுட்டேன். மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. செம்ம வெயிலுங்க, முடியவே இல்லை, நாக்கே தள்ளிடுச்சு. தம்பி எல்லாம் முக்காடு போட்டு அவன் வந்து தம்பி குடிக்கிறதுக்கு மாசாலாம் வாங்கி வச்சிருந்தான். அவன் அது வேணும், ஜூஸ் வேணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஜூஸை கொடுத்து செம்ம வெயில். நாங்கள் பண்ண தப்பு வந்து என்னென்னா அந்த வெயில் நேரத்தில் போயிட்டோம். ஈவினிங் டைம் போகணும், இல்லைன்னா மார்னிங் டைம் போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் ரோப் காரெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்தோம். அது போகணுன்னு ஆசை, பட் தம்பி வச்சுட்டு போக முடியாது. தம்பியோட ஏஜ் இதுக்கு அவங்க விட மாட்டாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துட்டு அப்புறம் கீழே ஒரு பார்க் இருக்குது, அங்கே வந்துட்டோம். அங்கே வந்து தம்பிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நிறையா இருக்குது விளையாடுறதுக்கு. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு விளையாட வச்சுட்டு இருந்தான். அவனும் செம்ம ஹாப்பியாக இருந்தான். இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்குட்டி தான். ஏன்னா விளையாடுறது, ஜூவு
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்றுறது சருங்கல் அதில் எல்லாம் செம்மையாக விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் ஒன்றுலையுமே விடல, எல்லாத்துலேயுமே இறக்கி இறக்கி உட்கார வச்சுட்டு இருக்க சொல்லிட்டு இருந்தான். அதே தான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். என் டியூட்டி அதுதான் அன்னைக்கு அவனுக்கு. இங்க ஒரு ஸ்பெஷலான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் சைல்டுக்குமே தனியா பார்க் வச்சிருக்காங்க. அவங்க விழுந்துறக்கூடாது, அது மாரி அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாரி அத பார்த்துட்டு ஃபுல்லா தம்பியெல்லாம் விளையாட வச்சுட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் மஷாஜுக்கு வந்துட்டோம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். தம்பி வந்து அந்த மீன புடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த கைக்குள்ள அந்த இதுக்குள்ள கால விட்டு புடிச்சிட்டு இருந்தான். அதே மாரி குதிக்கால் வலி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அவுட்டோர் வழியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னேக் ஃபார்ம் இருக்கு. அங்க போய் அப்படியே செம்மையா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்னேக்கையும் பார்த்துட்டு இருந்தோம். நான் நினைச்சேன் தம்பி பயந்துக்குவான் அப்படின்னுலாம் நினைச்சேன். அவன் நம்மளை விட கத்தி கத்தி ஒவ்வொன்றையும் காட்டிட்டு இருக்கான். பட்டு சேஃப்டி தான். நல்லா உள்ளெல்லாம் நல்லா குழியெல்லாம் தோண்டி வச்சுருந்தாங்க. அது வெளியும் வராதாமா. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஃபுல்லாகவே. நிறையா ஸ்னேக்ஸ் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலேயே ஸ்னேக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே ஒவ்வொன்றும் விடாமல் போய் பார்த்துட்டு இருந்தோம். டிக்கெட்டுமே கம்மி தான். டிக்கெட் 30 ருபீஸ் to 40 ருபீஸ் என்னமோ தான் போட்டிருந்தாங்க. எல்லா ஸ்னேக்கையும் ஒன்று விடாமல் பார்க்குற மகிழ்குட்டி. நானே ஆச்சரியப்பட்டேன். என்னடா இது தம்பி எல்லா ஸ்னேக்கையும் பார்க்குற அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இறக்கி விடு அப்படின்ட்டு இருந்தான். நான் இறக்கி விட மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாச்சும் இன்செக்ட் எல்லாம் இருக்கும். அதனால நான் வந்து இறக்கி விடாமல் அப்புறம் கொஞ்சம் தூரம் அந்த பாம்பு அந்த சுற்றி நம்ம மறுபடியும் வெளியே வர இடத்துல மட்டும் கொஞ்சம் இறக்கி விட்டு, அவர் நடக்க ஆரம்பிச்ச நேரம் அவரே எல்லா பக்கம் போய் நடந்துக்கிட்டே போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவனுக்கும் கால்லாம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வச்சு கொஞ்சம் தூரம் கூட்டு போனேன். அப்புறம் பாருங்கள் இந்த பாம்பெல்லாம் அப்படியே மேலே வரைக்கும் ஏறிச்சு. நாங்கள் ஒரு ராஜநாகம்னு நினைக்கிறேன். அதை வந்து பார்க்கும்போது அது மேலே வரைக்கும் அந்த பாக்ஸை தாண்டி ஏறிட்டு இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே பயந்துட்டு பார்க்குறாங்க. எல்லா வகை பாம்புமே இருந்துச்சு. எதுவுமே நம்ம இப்போ இங்கே வந்தோம்னா பார்த்துக்கலாம் போல அப்படிதான் இருந்துச்சு. அந்த பைத்தான் தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மரம் மேலே ஏறி படுத்துட்டு இருக்கு பாருங்களேன். நீங்களே எப்படி படுத்துருக்குன்னு பாருங்க. சாப்பிட்ருக்கும் போல், அப்போதான் சாப்பாடு போட்டிருப்பாங்க போல். அதனால் அது நகரவெல்லாம் இல்லைங்க, அப்படியே படுத்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ஜூம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். அவர் அது பண்ணார். இதுதாங்க அந்த ராஜநாகம் எப்படி இது பண்ணுதுன்னு பாருங்களேன். ஃபுல்லாக மேலே வரைக்கும் அந்த ஃபீட் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி அது வந்து ரொம்பவே நம்ம ஆக்ரோஷமாக குத்துற மாதிரியெல்லாம் ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துச்சு. பட் அது பாக்ஸ்குள்ளே மேலே வரைக்கும் ஏறிட்டே இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த பாம்பு இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. ஹைட்டுங்க அந்த பாம்பு அந்த கிளாஸ்க்கு மேலேயே வரதா ட்ரை பண்ணிட்டு இருக்கு போல. செம்ம ஹைட்டு. நம்ம ஹைட்டில் வந்து அது நிற்க பார்க்குது. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மகிழ்குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் பார்க்க வந்துட்டோம். இங்கே ஃபிஷ் ஃபார்ம் இருக்குது. அங்கேயும் வந்து பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த அக்வாரியம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய ஃபிஷ் இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே அதோட என்னென்ன நேமு, அப்புறம் அது என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாமே அதில் எழுதி வச்சுருந்தாங்க. அங்கே ஃபுல்லாமே டார்க்னஸ்ஸாக இருந்தனால அவ்வளோக்கா என்னால் அதை ஃபோட்டோ எடுக்க முடியல. மற்றபடி எல்லா ஃபிஷ்ஷுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். பாருங்கள். இந்த ஃபிஷ் பாருங்கள், குவாக் ஸ்வாட் டெய்லாமா. அதே மாதிரி இந்த ஃபிஷ் பாருங்கள் அப்படியே கலர் நான்லாம் இதெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது கலர் மீனுன்னு தான் சொல்லுவோம். பட் இதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார் ஃபிஷ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். மகிழ்குட்டிக்கு எங்கே கூட்டிகிட்டு வந்தது அதை விட ஜாலியாக போச்சு. அவர் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்துட்டு. அதை வந்து போய் தொட பார்த்துட்டு அந்த கிளாஸ் அடிச்சுட்டே இருந்தான். அப்புறம் அங்கே பாருங்கள் அதோட வார்ம்ஸ் அது ஃபுட்டெல்லாம் என்னென்ன போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆமைன்னு நினைக்கிறேன். ஆமாம் தான் இது. ஃபிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பக்கம் தான். ஸோ விசிட் பண்ணி பார்க்குற பிளேஸ் தான். அப்புறம் இந்த ஃபிஷ்
இந்த ஃபிஷ்ஷையும் பாருங்க செம்ம அழகா இருக்கு. அதே மாரி நெறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஷார்க்கெல்லாம் இருந்துச்சு. குட்டி ஷார்க்கு. ரொம்ப பெருசெல்லாம் இல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஜாலியா இருந்துச்சு. இந்த ஃபிஷ் அக்வாரியமும் செம சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க வெளிய வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷ விட்டுருக்காங்களா, அதுக்கு மேல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது அந்த டேமோட மினி கார்டன் இருக்குதுல்ல, அதெல்லாமே அவங்க அந்த இதுல பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. மலம்பலா டேம்னு போட்டு எழுதி வச்சிருக்காங்க. நானும் தம்பிங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னுட்டுருக்கோம். ஆனா தம்பிக்கு வந்து அந்த இதுல தண்ணி தொடணும்னு தான் ஆசை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.